திருச்சிற்றம்பலம். மனுநீதி சோழ பெருமானின் பெருமை. ஆவையும் பாவையும் மற்றரவூரையும் தேவர்கள் போற்றும் திருவேடத்தாரையும் காவலன் காப்பவன் காவாதொழிவனேல் மேவு மறுமைக்கு மேலா நரகமே. திருமந்திரம் கூறுகிறது, பசு உலக மாதா தன் கன்றுக்கே அன்றி உலகிலுள்ள மக்களுக்கும் பால் தந்து உதவி செய்யும் பெருமையுடையது. பசுவின் உடம்பில் எல்லா தேவர்களும் வாழுகின்றனர். பசுவின் சாணம் பரிசுத்தமானது. திருநீரு பசுவின் சாணத்தில் உண்டாகின்றது. வேள்விக்குரிய நெய் பசுவினால் கிடைக்கின்றது. அதனாலன்றோ திருஞான சம்பந்தர் வாழ்க ஆனினம் என்று அருளி செய்தார். பசு வாழ்ந்தால் 16 உலகமும் வாழும். ஆவினுக்கருங்கலம் அரணைந்தாடுதல் என்பார் அப்பமூர்த்திகள். இத்தகைய பசுவின் துன்பத்தை போக்க மன்னன் தன் மகனையும் கைவிட்டார். பசுவின் கொலை புரிந்தோருக்கு பிராய்ச்சித்தம் புரியுமாறு அறநூல் கூறுகின்றது. அங்கனமிருக்க பசுவின் கன்றை அறியாமல் கொன்ற காரணம் பற்றி 6 அறிவு படைத்த தன் மகனை கொல்லுதல் நியாயமோ எனின் நியாயமே. உலகிலுள்ள ஏனைய பசுக்களை கொன்றவருக்கு பிராய்ச்சித்தம் செய்வித்தல் முறை. இந்த பசுவுக்கு அது முறையாகாது. இந்த பசு தன் கன்று இறந்ததை நோக்கி எல்லையற்ற துன்பமெய்தி மெய்ப்பதைத்து இதனை அரசனுக்கு அறிவித்து நியாயம் பெற வேண்டும் என்று கருதி அரசனுடைய அரண்மனை வாயிலில் கட்டியிருக்கும் ஆராய்ச்சி மணியை தன் கோட்டினால் அடித்தது. அரசனுக்கு நேரே தமது குறைகளை அறிவிக்க விரும்புவோர் அம்மணியை அடித்தல் வேண்டும். அதனை அறிந்து பசு இவ்வாறு செய்தது. அதனால் அது பசுவேயாயினும் மனிதனுக்குள்ள தன்மை அதன் பாலில் இருந்தது. பசு மனிதன் தேவன் முதலிய பகுப்பு உடம்பினால் ஏற்படுவதென்று உணர்வினாலேயே ஏற்படுகின்றது. இவை தக்கவை இவை தகாதவை என்று எண்ணி பாராத மனிதன் விலங்கேயாவான். அவற்றை அறியும் விலங்கு தேவருக்கு நிகராகும். தக்க என்ன தகாதன என்னவென்றொக்க உன்னலராயின் உயர்ந்துள மக்களும் விலங்குமே மனுவின் நெறி புக்கவே லவ்விலங்கு புத்தேலிரே. உடம்பை கொண்டு மனிதன் விலங்கு என்று தீர்மானிக்க கூடாது. அறிவை கொண்டுதான் நிச்சயிக்க வேண்டும். இந்த பசு மனிதனுக்குள்ள அறிவையுடையதாக இருந்ததால் அதன் கன்றை கொன்ற பாவம் மனிதனின் குழந்தையை கொன்றதோடு ஒக்கும். அதனால் அரசர் தன் மகனை தண்டித்தார். எவ்வுலகில் எப்பெற்றம் இப்பெற்றை தாம்